ஓம் சிவாய நமக. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய வீடியோ பதிவில் 2024 ஆண்டுக்கான சிம்மம், கன்னி, துலாம், மீனம் போன்ற ராசிகளுக்கான ஆண்டு பலன்களை முழுவதுமாக நாம் பார்ப்போம். முதலாவதாக சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல காலம் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் நிதியை வலுப்படுத்த உங்கள் மனதில் யோசனைகள் மற்றும் உத்திகள் மிதந்து கொண்டிருப்பதை புதன் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அவை தாறுமாறாக வழிநடத்தும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் சில மன கிளர்ச்சியான செயல்கள் அல்லது முடிவுகள் சிக்கல்களை ஏற்படுத்தும். இவைகளெல்லாம் நீங்கள் கூர்மையாக கவனித்து அதில் முழுமையாக வெற்றி பெற்று தொழிலில் அதிக லாபம் பெறுவீர்கள் இந்த ஆண்டு. அதற்கு அடுத்தபடியாக கன்னி ராசிக்கான இந்த ஆண்டு பலன். இந்த ஆண்டில் உங்களுக்கு முன்னேற்றமாக தெரிகிறது. அதாவது கன்னி ராசி சேர்ந்த நேயர்களே, உங்கள் துணைவியும் சில சிக்கல்கள் இருக்கலாம். இது உங்கள் மனநிலையை தடுக்கலாம். நீங்கள் சற்றே சோம்பேறித்தனமாக இருக்கலாம் மற்றும் உங்கள் உடல் நலம் தொடர்பான விஷயங்களில் ஒழுக்கத்தை புறக்கணிக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த முடிவுகளை பெற கடுமையாக நீங்கள் போராடி ஆக வேண்டும். ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. அதற்கு அடுத்த ராசியாக இந்த 2024 ஆண்டுக்கான துலாம் ராசி. இந்த துலாம் ராசி நேயர்களே, இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களின் தொழில் வாழ்க்கை சாதகமாக பலம்பெறும். உங்கள் கடந்த கால முதலீடுகளிலிருந்து சில நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள். சனி உங்களுக்கு உதவக்கூடும். ஆகையால் சில எதிர்பாராத செலவுகள் குறிப்பிடும் நிகழும். சுக்கிரன் உங்கள் காதலியை மகிழ்ச்சியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தரக்கூடும். பொதுவாகவே துளாராசி நேயர்களே, இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு முழுமையாக லாபத்தை தரக்கூடிய, நன்மையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. ஆகையால் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடுகளும் குறைபாடுகளும் இல்லை. அடுத்த ராசியாக மீனராசி. மீனராசி 2024 ஆண்டுக்கான ஆண்டு பலன்களை பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டில் முதல் தொடக்கத்தில் குரு பகவான் தொழிலில் முன்னேற்றத்துக்கான புதிய கதவுகள் திறக்கும். நீங்கள் இந்த ஆண்டில் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்தீர்களே, ஆனால் அதை இந்த ஆண்டிலே நீங்கள் தொடங்கினீர்களானால் நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு நன்மையும் அதிக அளவு லாபமும் பெற்று எல்லோராலும் பாராட்டும்படியும் புகழும்படியும் அமைவீர்கள். தொழிலில் அதிக லாபம் கிட்டும். தொழில் வாய்ப்புகள் அதிகமாக கூடி வந்து உங்களுக்கு அதிக சந்தோஷத்தையும் அதிக மகிழ்ச்சியையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் வணிக தொடர்பான வியாபாரங்கள் செய்து இருந்தால் உங்கள் உற்பத்தி திறன் மிகவும் அதிகம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் உங்களுக்கு உற்பத்தி திறன் அதிகரித்து, அந்த உற்பத்தி திறன் அதிகரிப்பதன் மூலமாக உங்களுக்கு பல கோடி ரூபாய்கள் அதிகமாக லாபம் ஈட்டி தரக்கூடிய அளவிலே மீன ராசி நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு வணிகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, படிப்பிலும் சரி, தொழிலிலும் சரி, வெளிநாடு சென்று வேலை புரியவர்களுக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவு பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு கிட்டும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடுகளும் குறைபாடுகளும் இல்லை. பொதுவாகவே இந்த 2024 ஆண்டு தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு அதிக முன்னேற்றங்களையும், அரசு பணியை எதிர்பார்த்து போட்டித் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் உடனுக்குடன் கிடைக்கும். விவசாயத்தில் அதிக
லாபம் தரக்கூடிய செயல்பாடுகள் நடைபெறும். நிலம் வாங்கக்கூடியவர்கள் வாங்கிப்பார்கள். வீடு கட்டணும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு புதிதாக இடத்தை வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அளவுக்கு அதிகமாக மழை பொழிவு இருக்கும். அதன் மூலமாக தண்ணீர் பஞ்சம் முழுமையாக நீங்கும். விவசாயத்துறையில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு முன்னேற்றம் பொதுவாகவே இந்த ஆண்டில் கிடைக்கும். ஆகவே இந்த வீடியோ பதிவை இதுவரை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். இதை மூலம் உங்களுடைய ஐயப்பாடுகள் நீங்கள் முழுவதுமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.